ஆயிடா. வாடா என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேன், வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்றேன் என்ன கதா? ஆமாடா, அடுத்த நிமிஷம் மேரேஜ் இருக்குல்ல, அப்போ கூட ஃபிட்டாக வேணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தொப்பை விட தான் போகுது. புரியல. ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி, அது இருக்கட்டும். நான் வரணும் இல்லையா, நீ டைம் கரெக்டாக வந்துடுறா. அது ஒன்றும் இல்லைடா, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே கடைக்கு போன்றா, நான் துணி துவைச்சிருக்கேன் காய போட்டு வாங்குறா, இல்லை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறா. அதான் இப்படி கிளம்பி வந்துடுது. உனக்கு தான் இங்கே விட மாட்டாங்கடா, இங்கே பூரா விட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பணம் போட்டு அங்கிள் மாதிரி அசிங்கமாக இருக்கணா. இப்போ மட்டும் என்னடா, அங்கிள் தானே நீ? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்களாம். அதான் நான் கேட்டேன், நான் வேணா போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி தொப்பையில குறைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னா. ஓகேட்டா, அடிச்சா லக்கின்ட்டு கிளம்பி வந்துட்டேன்னா. சரி, அப்புறம் ஏன் உட்காந்துருவா, உன்னை எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிடலாம். தொப்பையை குறைச்சிட்டு என்ன துணிக்காய் எப்படி திட்டுவா? கிடைக்குது 2 மணி நேரம் நிம்மதியாக இருக்கிறான், முடிச்சு கிளம்புறேன் இந்த